சிலருக்கு வெற்றி மட்டும்தான் தேவை. தோல்விங்கிற வார்த்தையே அகராதிலே இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. சம்டைம் தோல்வி நல்லது தான். தோல்வி நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். தோல்வி புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கற்றுத்தரும். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், அவரோட ஒய்ஃபுக்கு வந்து காது கேட்காது. அவரோட மனைவிக்கு எப்படியே காது கேட்க வச்சிருந்தா அவருக்கு ஆசை. அதுக்காண்டி எப்படியோ ஒரு கருவி கண்டுபிடிச்சுன்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணி அதில் தோத்துட்டாரு. ஆனால் அவர் இன்னைக்கு அவரால் இன்னைக்கு நம்ம அந்த ஃபோன் பேசிட்டு இருக்கோம். அவர் தோல்வி ஒரு பெரிய வெற்றியாக முடிஞ்சது. தொலைபேசியை கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி தான் தாமஸ் ஆல்வா எடிசன். குழந்தை அவர் ஒன்றுக்குமே லாய்க்கலன்னு சொல்லி ஆசிரியர் வந்து ஸ்கூல்ல துரத்து விட்டாங்களாம். இந்த குழந்தைய வச்சு படிக்க முடியாது, இதுக்கு மாட்டு மொழி நம்ம தமிழ் சொல்லணும்ல, அந்த மாதிரி குழந்தை இதுக்கு தோல்வி, இந்த குழந்தை வெற்றியடையே செய்யாது அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்ட அந்த குழந்தை தான். இத்தனை கண்டுபிடிப்புகள் சொல்லிகிட்டே போகிறான். தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிப்புகள் எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகள். அவங்க எல்லாம் தோத்துட்டோம்னு நினச்சி ஒதுங்கி இருந்தாங்கன்னாக்க, அந்த தோல்வியை தோண்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகள் நம்ம கிடைச்சிருக்கோம்னா நிச்சயமாக கிடைச்சிருக்காது. அதனால தோல்வி தவறுன்னு நினைக்காதீங்க. தோல்வியில சில பாடங்கள் நமக்கு கிடைக்கும். அதுல இருந்து எப்படி மீண்டு வருது மட்டும் யோசிங்க. தோல்வியும் நல்லதடி.